வெண்புள்ளி இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான தாக்கம் ஏற்படுமா? ஆமாம், நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற இன்றைய உலகம் வெளிப்புற அழகை தான் கொண்டாடுது. இதில் வெண்புள்ளி இருந்தால் பதட்டத்தை பற்றி கேட்கவே வேணாம். தனக்கு வெண்புள்ளி வந்ததை பார்த்த உடனே வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு முடிவெடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விரக்தி, வேதனை, பதட்டம், சுயபரிதாபம், கூச்சம் இதோட பிடியில் போய் சுலபமாக மாட்டிப்பாங்க. இதனுடைய உச்சமாக தனது இயல்பையே தொலைச்சிடுவாங்க. எப்போதும் எதையோ பறி கொடுத்தது போல வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க. சொல்கிறது, செயல்படுறது, சிந்திக்கிறது எல்லாமே வெண்புள்ளியை சுற்றி தான் இருக்குது. வழக்கமாக அவங்க செஞ்சுன்னு வந்த எதிலும் கவனம் செலுத்த மாட்டாங்க. எப்படியாவது வெண்புள்ளிகளை மறைக்கணுன்ற எண்ணம்தான் அவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்கும். கண்ட மருந்துகளை சாப்பிட்டு கொஞ்சமாக இருக்கிற வெண்புள்ளிகளை அதிகப்படுத்திக்குவாங்க. வெளியே போகிறப்ப அவங்கள யாராவது திரும்பி பார்த்தா தனக்கு இருக்கிற வெண்புள்ளி தான் அவங்கள திரும்பி பார்க்க வச்சதுன்னு கூனி குறுகி போவாங்க. மொத்தத்தில் மன ரீதியாக அவங்களே துன்புறுத்திக்குவாங்க. இதனால் வெண்புள்ளிகள் இருக்கிற பலர் 4 சுவத்துக்குள்ளே தங்களை சிறைப்படுத்திக்குவாங்க.